Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 70925 01111. 26 வயசாச்சு. 27 தான் கல்யாணம் முடிக்கிறது வேண்டாம்னாரே. இவன் வாடகை வீட்டுல தங்கி இருந்த உடனே இவ என்ன செஞ்சாலும் எங்களுக்கு தெரியாது, நாங்க அங்க இருக்கோம். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் மகேந்திரன். வாய் பேச முடியாத, காது கேளாத மாற்றுத்திறனாளியான இவர் சென்னை புழல் கேம்ப் பகுதியில் தங்கி மாதவரத்தில் உள்ள பிரபல ஜவுளிக்கடை குடோனில் சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார். கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி மகேந்திரனை காணவில்லை என அவரது உறவினர்கள் புழல் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மகேந்திரனை தேடி வந்தனர். மேலும் மகேந்திரன் செல்போன் எண்ணை வைத்தும் அவருடன் வேலை பார்த்து வரும் நண்பர்களிடமும் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக மகேந்திரனுடன் வேலை பார்த்து வந்த திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரைச் சேர்ந்த லாரன்ஸ் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் போலீசாருக்கு எந்த துப்பும் கிடைக்கவில்லை. காணாமல் போன மகேந்திரனின் செல்போன் எண்ணை வைத்து போலீசார் தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அவரது செல்போனை ஒருவர் பயன்படுத்தி வருவது போலீசாருக்கு தெரிய வந்தது. பின்னர் போலீசார் செல்போன் டவர் லொகேஷனை வைத்து திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் விரைந்து சென்று மாற்றுத்திறனாளி வைத்தியநாதன் என்பவரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். மேலும் வைத்தியநாதன் காது கேளாத, வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி என்பதால் போலீசார் அவருக்கான நிபுணரை வரவழைத்து விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. காணாமல் போன மகேந்திரனை வைத்தியநாதன் மற்றும் அவரது நண்பேண்டாவான அதே பகுதியை சேர்ந்த லாரன்ஸும் சேர்ந்து அடித்து கழுத்தை நெரித்து கொலை செய்து உடலை வீட்டின் பின்புறம் உள்ள செப்டிக் டேங்கில் போட்டு மூடியது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர் விசாரணையில் கொலை செய்யப்பட்ட மகேந்திரனும் கொலையாளி லாரன்ஸ் ஆகிய இருவரும் ஒரே இடத்தில் வேலை பார்த்து வந்ததால் நண்பர்களாகி இருக்கிறார்கள். இருவரும் ஒன்றாக சேர்ந்து மது அருந்துவதும் லாரன்ஸ் வீட்டுக்கு மகேந்திரன் அடிக்கடி சென்று வருவதுமாக இருந்து வந்துள்ளார். அப்போது லாரன்ஸ் மனைவியும் மாற்றுத்திறனாளியுமான வசந்தாவுடன் மகேந்திரனுக்கு பழக்கம் ஏற்பட்டு இருவரும் நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இருவருக்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்து வசந்தா கணவர் லாரன்ஸுக்கு தெரியவர அவர் மனைவியை கண்டித்துள்ளார். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் வசந்தா தன் கணவரை விட்டுவிட்டு மகேந்திரனுடன் புழலில் வீடு எடுத்து வாழ்ந்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த லாரன்ஸ் தன் மனைவியை அபகரித்து சென்ற மகேந்திரனை பழிவாங்க திட்டம் தீட்டியுள்ளார். இதற்கிடையே மகேந்திரன் தனது மாற்றுத்திறனாளி அடையாள அட்டையை திருநெல்வேலி முகவரியிலிருந்து சென்னைக்கு மாற்றம் செய்ய எண்ணினார். அப்போது டிசம்பர் 5ஆம் தேதி மகேந்திரன் மற்றும் தோழி வசந்தாவுடன் அவரது வீட்டுக்கு சென்ற போது அங்கிருந்த லாரன்ஸ் மகேந்திரனிடம் சென்று சமாதானமாக பேசி இருவரும் மீண்டும் நண்பர்களாக முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இருவரும் அன்று ஒன்றாக சேர்ந்து மது அருந்திய போது மகேந்திரன் தனது மாற்றுத்திறனாளி அடையாள அட்டையில் முகவரி மாற்றம் செய்ய வேண்டும் என கூறியதை கேட்ட லாரன்ஸ், நீ என் நண்பேண்டா, இதுக்கு கூட உதவ மாட்டேனா என கூறியுள்ளார். பிறகு தனது மற்றொரு நண்பர் வைத்தியநாதனை அறிமுகம் செய்து வைத்து மகேந்திரனுக்கு உதவி செய்வதாக தெரிவித்துள்ளார். லாரன்ஸ் தன் மீது கோபமாக இல்லை என நினைத்த மகேந்திரனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது லாரன்ஸ் தனது நண்பர் வைத்தியநாதனிடம் தன் மனைவியை மகேந்திரன் அபகரித்து சென்றது குறித்து தெரிவிக்க இருவரும் சேர்ந்து மகேந்திரனை கொலை செய்ய திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். இதனையடுத்து மறுநாள், அதாவது 2025 டிசம்பர் 6ஆம் தேதி வைத்தியநாதன் மகேந்திரனுக்கு போன் செய்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வா, உடனே அடையாள அட்டையில் முகவரி மாற்றிக்கொள்ளலாம் என கூறி வரவழைத்திருக்கிறார். மகேந்திரன் அவசரமாக திருவள்ளூர் வந்ததும் அங்கு வந்த வைத்தியநாதன் மற்றும் லாரன்ஸ் இருவரும் சேர்ந்து மகேந்திரனை வீட்டுக்கு மது அருந்து அழைத்து சென்றிருக்கிறார்கள்.
மூவரும் ஒன்றாக சேர்ந்து மது அருந்தி கொண்டிருந்த போது லாரன்ஸ் தன் மனைவியுடன் தொடர்பில் இருப்பது குறித்து மகேந்திரனிடம் கேட்க இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. உடனே வைத்தியநாதன் மற்றும் லாரன்ஸ் இருவரும் சேர்ந்து மகேந்திரனை அடித்து பெல்ட்டால் கழுத்தை நெரித்து கொலை செய்து உடலை வீட்டின் பின்புறமுள்ள செப்டிக் டேங்கில் போட்டு மூடிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல சுற்றி வந்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 26 வயசாச்சு. 27 தான் கல்யாணம் முடிக்கணும் வேண்டாம்னாரே. நாங்க ஒத்த பைசா வாங்கலி அம்மா நல்லா தான் இருந்தாங்கன்னு இப்ப 2 மாசம் தான் போன வழியே அப்பா. 8 வருஷமா சரவணா ஸ்டோர்ல குடன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில என்ன நடந்தது யாது நடந்தது எங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு டிசம்பர் மாதம் எங்களுக்கு ஒரு 7ஆம் தேதியோட போன் நின்னுட்டு, அப்ப நான் ஒரு துஷ்டி வேலையா இருந்தாக்கல டவர் கிடைக்காது. எல்லாரும் இவன் நெட் ஆன்ல இருந்தா இவன் பேச முடியும், இவன் மாட்டுத்திறனால இவன் பேச முடியாது. எல்லா பேரும் ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து அவனுக்கு கால் பண்ணையில டிசம்பர் மாசம் 7ஆம் தேதியோட அவனுக்கு போன் நின்று போச்சு. அதுக்கு அடுத்துதான் இவன் போன் இல்லையே அப்படின்னு, என்ன காரணத்தினால இவன் போன் இல்ல அப்படின்னு நினைச்சு நாங்க அன்னைக்கு போய் பாப்போம் என்ன நடக்குன்னு பாப்போம் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க இங்க வந்தோம். இங்க வந்த இடத்துல ஸ்டேஷன்ல எல்லாம் நாங்க அறிக்கை கொடுத்திருந்தோம். ஒண்ணுமே ரெடி பண்ணது மாதிரியே தெரியல. புழல்ல போய் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தோம். அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணையில அங்க அவங்க மூவ் ஆக்குற மாதிரி தெரியல. நாங்க எங்களுக்கு எங்க பையன் தானே வேணும், எப்படினாலும் வாயில்லாத பையல நாங்க பிழப்புக்கு வந்த பையல காணலையே, நாங்க என்ன தகவல் சரியா அப்படின்னு நினைச்சு நாங்க வக்கீல் கோர்ட்டு மூலியமா நாங்க போயிட்டோம். எங்களுக்கு அதுக்கப்புறம்தான் எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிச்சு. அவன் சொல்ல போய் எங்களுக்கு தெரியும் இதுதான் நடந்தது. ஆனா அவன் நாங்க பொண்ணு பொருள் எல்லாமே போட்டிருந்தான். நாங்க 10 பைசா அவன் இருந்து நாங்க வாங்கல, வாய் பேசுத பையன் வாங்க கூடாது அப்படின்ட்டு செயினெல்லாம் எடுத்து போட்டிருந்தான், காப்பு போட்டிருந்தான். அவன் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் வச்சிருந்தான். 8 வருஷம் வேலை பார்த்து 1 ரூபா துட்டு நாங்க யாருமே அவன்கிட்ட 10 ரூபா துட்டு வாங்கல. அவன் உழைச்சவன் வீடு வாசம் கட்டி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க அவனை விட்டோம். எதுக்காவது ஒரு நன்மை தும்மைக்கு வந்து அட்டன் பண்ணுவான், மீது எல்லாமே இங்கதான் வருவான். ஆனா அவன்கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கம் தீய தொழில் எதுவுமே அவன்கிட்ட கிடையாது. அவன் ஒழுக்கமான பையன் தான். எங்களுக்கு இது ஒரு தீரான ஒரு நடவடிக்கை எடுத்து ஆகணும். இதே மாதிரி எத்தனை கொலை பண்ணிருக்காங்க எனக்கு தெரியாது. இதோட முடியுது. இது எங்களுக்கு தண்டனை எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். இதுக்கு நாங்க என்ன தீர்ப்பு எங்களுக்கு கடுமையான தண்டனையோட எங்களுக்கு கொடுக்கணும். வாடகை வீட்டுல ஒரு வீட்டுல தங்கி இருந்தான். இவன் வாடகை வீட்டுல தங்கி இருந்த உடனே இவ என்ன செஞ்சாலும் எங்களுக்கு தெரியாது. நாங்க அங்க இருக்கோம். இதே மாதிரி அங்க என்ன நடந்திருக்கு யாது நடந்திருக்கு எங்களுக்கு தெரியாது. நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண போவேல ஹவுஸ் ஓனர் தான் எங்கிட்ட சொன்னாங்க. ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னாங்கன்னா, அடிச்சு இவ புடவையில அடிச்சு 2 பேருக்கும் சண்டை காடு வந்திருக்கு, இவ செயினை இவன்ட்ட இருந்து இவ கேட்டிருக்கா. 2 பேருக்கு சண்டை வந்த உடனே தான் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். இதுதான் நடந்த உண்மை. அக்கா பையன் அவன் இங்க சரவணா ஸ்டோர் குடோன்ல வேலை பார்த்துட்டு இருந்தான் ஒரு 7 வருஷமா. வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கு வருவான், மறுபடியும் வேலைக்கு கிளம்பி வந்துருவான். போன் அடிக்கடி காலையில ஒரு ட்ரிப், நைட் ஒரு ட்ரிப் போன் பண்ணிருவான். இங்க எல்லாருக்குமே அவங்க அம்மா, அவங்க சித்தி, என்னன்னா அவங்களுக்கு அத்தை உண்டு, இங்க எல்லாருக்குமே போன் அடிப்பான். 2 நிமிஷம் பேசுவான், வேலைக்கு கிளம்பிட்டேன் சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். அதனால நல்லாதான் இருந்தான். இப்போ ஒரு 2 மாசமா எங்களுக்கு எந்த போன் தகவல் எதுவுமே இல்ல. அப்போ அந்த இதுலதான் நாங்க சந்தேகப்பட்டு போன் அடிக்கும்போது போன் சுவிட்ச் ஆப்ல இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்க பையன் இப்படி இது என்ன செஞ்சான்னு தெரியலன்னு சொல்லி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இங்க சென்னையில அவன் தங்கி இருந்தது கூட எங்களுக்கு தெரியாது. அவன் போனே வரலன்னு சொல்லிதான் நாங்க அவன் எங்க இருக்கான் எங்களுக்கு ஒரே தகவல் என்னன்னா அவன் சரவணா ஸ்டோர் குடோன்ல இருக்கான்னு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். போன் வரலையே நாங்க தேட ஆரம்பிக்கும் போதுதான் அவன் அங்க சரவணா ஸ்டோர்ல இல்ல, அவன் கடையை விட்டு வெளியே போயிருக்கான் அப்படிங்கிற விவரம் எங்களுக்கு தெரிஞ்சது. அப்ப வெளியேனா எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி நாங்க அவன் ஃப்ரெண்டு மூலமா நிறைய அவங்க மூலமா தகவல் சேகரிச்சு நாங்க கேட்டதுலதான் அவன் வெளியே ரூம் எடுத்து தங்கி இருக்கான் அப்படிங்கிற விவரம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதனைத் தொடர்ந்து போலீசார் லாரன்ஸ், வைத்தியநாதன் ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். வேலம்மாள் போதி கேம்பஸின் 40 days NEET crash course. Call 7092501111. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.